இந்த பதிவில் தை தேய்பிறை பஞ்சமி தினத்தன்று பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்காக ஒரு அற்புதமான தீப வழிபாடை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பேர் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள், பிரிவுகளில் இருக்கோம். 1 வருடம் 2 வருடம் இந்த மாதிரி பிரிவுகளில் வாழ்ந்துட்டுருக்குறோம். மகன் அம்மாவுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, மருமகள் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, மாமியார் மருமகள் பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் தீர்க்கணும். அதற்கு என்ன வழிபாடு, என்ன பரிகாரம் அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும், நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இதை தேய்பிறை பஞ்சமி அன்று தொடங்கி 5 தேய்பிறை பஞ்சமிக்கு இந்த வழிபாடு செய்து பாருங்கள். வராகி அம்மன் படத்திற்கு முன்னாடி இந்த வழிபாடு செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்களை எந்த உறவுகள் பிரிந்து போனதோ அந்த உறவுகள் ஒன்று சேரும். எந்த உறவு உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்ககிட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்கோ அந்த உறவு புரிந்து கொள்ளும். ஒரு அற்புதமான வழிபாடு தான் இந்த வழிபாடு. இந்த வழிபாட்டின் மூலமாக நிச்சயமாக நல்ல பலன் உங்களால் பார்க்க முடியும். இந்த பரிகாரம் செய்வதற்காக என்ன பொருட்கள் தேவை அப்படின்னா, கற்றாழை தேவை. இந்த கற்றாழை வைத்து தான் இந்த வழிபாடு செய்ய முடியும். கற்றாழை 2 கிராம்பு கட்டாயமாக தேவை. எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். தை தேய்பிறை பஞ்சமி தினத்தன்று வழிபாடு செய்ய மாலை 6 மணிக்கு மேலே இரவு 9 மணிக்குள்ளே. எந்த நாள் தேய்பிறை பஞ்சமி தினம் வருகின்றது அப்படின்னா, தை மாதம் 16ஆம் தேதியும் ஜனவரி மாதம் 30ஆம் தேதியும் இனி வருகின்ற செவ்வாய்க்கிழமை அன்று நமக்கு வருகின்றது. அதாவது ஜனவரி 30 கடைசி அந்த நாளன்று ஆரம்பித்து குறைஞ்ச 5 பஞ்சமிக்கு இதே தீபம் 5 மாதம் வழிபாடு செய்து பாருங்கள். தேய்பிறை பஞ்சமி தினத்தன்றும் தேய்பிறை பஞ்சமிக்கு இந்த கற்றாழை தீபம் ஏற்றி வைத்துட்டு வளர்பிறை பஞ்சமிக்கும் ஏற்றலாமான்னு கேட்காதீங்க. நான் தேய்பிறை பஞ்சமியை பற்றி தான் இதில் பேசிக்கிட்டு இருக்கேன். 5 தேய்பிறை பஞ்சமி. இந்த மாதம் ஜனவரி 30 நமக்கு தை தேய்பிறை பஞ்சமி இருக்குன்னா, அடுத்து மாசி மாதம் தேய்பிறை பஞ்சமி தான் இந்த தீபம் ஏற்றணும். அப்படி ஏற்றி வழிபாடு செய்யுங்க. வளர்பிறையிலும் நீங்கள் வழிபாடு செய்யலாம், தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். இதை கணக்கு வைக்கக்கூடாது. ஒருவேளை இதை நீங்கள் ஏற்றினாலும் அதற்கு கணக்கு வைக்கக்கூடாது. தேய்பிறை பஞ்சமிக்கு மட்டும் 5 தேய்பிறை பஞ்சமிக்கு 5 முறை நீங்கள் வழிபாடு செய்து பாருங்கள். பிரச்சனைகள் விலகும். நிச்சயமாக ஒற்றுமையாக உங்களால் இருக்க முடியும். அது எந்த உறவாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி, தாய் மகன், தோழிகள், அப்புறம் மற்ற எல்லா உறவுக்கு இந்த வழிபாடு செய்யலாம். பிரிந்த உறவு ஒன்று சேரும். இதற்கு தேவையானது கற்றாழை ஒரு பகுதி எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்கும், அல்லது நம்மளுடைய வீட்டிலே எல்லாருமே வச்சுருப்போம். அப்படி இல்லாதவங்க பக்கத்து வீட்டில் எங்கேயாவது இருந்தால் கூட அதை பெர்மிஷனோட வாங்கிட்டு கட் பண்ணி கொண்டு வந்துருங்க. ஒரே ஒரு ஜெல் மட்டும், அதாவது ஒரு பகுதி மட்டும் நீங்கள் கட் பண்ணி கொண்டு வந்துக்கோங்க. 2 அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு அகல் விளக்காக எடுத்துக்கோங்க. மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுக்கோங்க. 2 அகல் விளக்கு சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. பஞ்சு திரியால் தீபம் ஏற்றிக்கோங்க. அந்த பஞ்சு திரியால் தீபம் ஏற்றி வைத்து அந்த விளக்கு கிழக்கு பக்கமாகவும் வைக்கலாம், வடக்கு பக்கமாகவும் வைக்கலாம். சரிங்களா? நம்ம திசை பார்க்குறதான் கணக்கு. வடக்கு, கிழக்கு, மேற்கு இந்த 3 பக்கமே நம்ம வராகி அன்னைக்கு விளக்கேற்றி வைக்கலாம். படமும் அதே போல் தான் 3 பக்கமும் நீங்கள் வைக்கலாம். உங்களுக்கு எந்த திசை உங்களுக்கு பூஜை அறை கரெக்டாக செட் ஆகுதோ அதே திசை பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு சில பேருக்கு கிழக்கு முகமாக பார்த்து அமைஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு வடக்கு முகமாக பார்த்து அமைஞ்சிருக்கும். எல்லா திசையை பார்த்து நம்ம விளக்க வைத்து தாராளமாக வைத்து வழிபாடு செய்யலாம். இந்த 3 திசையுமே ரொம்ப சிறப்புக்குரியது. இப்போ 2 அகல் விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. ஒரு தாம்பல தட்டில் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு ஒரு 2 அகல் விளக்கு கிழக்க பார்த்த மாதிரி வச்சுட்டு, நடுவில் இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நடுவில் நீங்கள் கற்றாழை அந்த பகுதியை வச்சிடணும். அந்த பகுதியை வச்சுட்டு நீங்கள் அந்த எண்ணெய்க்குள்ளே 2 கிராம்பு போடணும். இதில் ஒரு கிராம்பு, அதில் ஒரு கிராம்பு, 2 அகல் விளக்கிலும் ஒவ்வொரு கிராம்பு போட்டுக்கோங்க. போட்டு எந்த உறவு பிரிஞ்சிருக்கோ அந்த உறவை பேரை சொல்லி, இவங்க கூட நான் ஒன்று சேரணும், இவங்களுக்கு எனக்கு எந்த சண்டை இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வராகி அம்மன்கிட்ட மனமுறைகி வேண்டிக்கோங்க. உங்களுடைய உறவுகளில் என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனை தீர்ப்பதற்காக வழிகள் கேளுங்க. நிச்சயமாக அது தீரும். பிரச்சனைகள் மறக்க பழகிக்கோங்க. பிரச்சனைகள் எல்லா குடும்பத்தில் இருக்கத்தான் செய்யும். அதே நினச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா குடும்பம் இன்னமும் பிரியத்தான் செய்யும். அதனால் அம்மா மகனோ அல்லது மற்ற உறவுகளோ, கணவன் மனைவியோ, எந்த உறவு இருந்தாலும் அந்த பிரச்சனையை முடிப்பதற்காக உங்கள் கையில் தான் அதோட வழிகள் இருக்குது. அந்த பிரிந்தவர்கள் உங்ககிட்ட ஒன்று சேரணும், இந்த 5 பஞ்சமிக்குள்ளே ஒன்று சேரணும் அப்படிங்கிறத நீங்கள் மனமுருகி பிரார்த்தனை செய்யுங்க. அதிர்ஷ்டம் இருப்பவர்களுக்கு 2 பஞ்சமிக்குள்ளேயோ அல்லது ஒரே பஞ்சமிக்குள்ளேயோ சேர்வீங்க. நிச்சயமாக சேர்ந்துருவீங்க. ஒருவேளை இல்லை இன்னமும் எங்களுக்குள்ளே பிரச்சனை தான் இருக்குது அப்படின்னா ஒரு 5 பஞ்சமிக்குள்ளேயாவது இந்த வழிபாடு செய்து பாருங்கள். முழு நம்பிக்கையுடன் வழிபாடு செய்து பாருங்கள். நிச்சயமாக அந்த பிரச்சனை தீரும். நம்பிக்கை ரொம்ப முக்கியம். வராகி மனம் முருகி வழிபாடு செய்து இந்த தீபம் பரிகாரம்
ஏற்றுற தீபம் மற்ற தீபம் நீங்கள் ஏற்றிக்கொள்ளலாம். தேங்காய் தீபம் ஏற்றலாம், அகல் விளக்கு நெய் தீபம் ஏற்றலாம், எல்லா தீபமும் ஏற்றலாம். இந்த தீபம் வந்து பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்காக இது வராகியம்மன் படத்திற்கு முன்னாடி ஏற்றி வைங்க ஒரு தட்டில். சீக்கிரமாகவே எந்த உறவோ அந்த உறவு ஒன்று சேருவீங்க. நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யுங்க. பிரிவு வந்து நிரந்தரம் கிடையாது. மனசை வந்து தளர விடாமல் ஒன்று சேர்ந்தலாம். நிறைய பேர் கணவன் மனைவி தான் சொல்கிறீங்க. என்னுடைய கணவன் வந்து 3 வருஷம் நாங்கள் பிரிஞ்சிருக்கிறோம், 5 வருஷம் ஆச்சு, 8 வருஷம் ஆச்சுலாம் ஒரு சில பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. கவலைப்படாதீங்க, பிரிவு வந்து நிரந்தரம் கிடையாது இல்லையா? அதனால் நீங்கள் மறுபடியும் வந்து மனம் விட்டு பேசி ஒன்று சேர்ந்துக்கோங்க. வந்து பிரிவுனால நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அதனால் வந்து எப்படியும் நம்ம ஒன்று சேரணும், அதற்கான வழிகள் என்ன அப்படிங்கிறது பாருங்கள். உங்களுக்காக இல்லாட்டாலும் உங்களுடைய குழந்தைங்களுக்காக, மற்றவர்களுடைய சந்தோஷத்திற்காக நீங்கள் வந்து சேர்வதற்காக முயற்சி செய்யணும். உங்களுடைய மனம் பிடிக்கல, எனக்கு நான் என்ன பண்ணுறது அப்படி இருந்தால் கூட அதை பிடிக்கிற மாதிரி நீங்கள் தான் உங்களை வந்து மாற்றிக்கொள்ளணும். எப்போதுமே ஒரு உறவு பிரியுது, அந்த உறவுக்கிட்ட எப்படி சேரணும் அப்படின்னா நீங்கள் சண்டைகளை நினைக்கவே கூடாது. அவங்களுக்கு கூட வாழ்ந்த வாழ்க்கை இனிமையானதை நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா யாரும் யாரையும் விட்டு பிரியவே முடியாது. எப்போதுமே எல்லாருமே என்ன அப்படின்னா எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாலும் 99% சந்தோஷமாக இருந்தால் அந்த 1% சண்டை போட்டு இருந்தால் அந்த 1% நினச்சி 99% வந்து அழிச்சிறது. அப்படி இருக்கவே கூடாது. நம்ம வந்து சண்டை போட்டோம் அப்படின்னா அந்த சண்டைகளை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு தேவையே இல்லை, இந்த உறவு எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறது விலகக்கூடாது. எப்படி நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க, அந்த நினைவுகளை வந்து நீங்கள் கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த சண்டை வந்து குறையும். எப்போவுமே எல்லாருமே செய்கிறது அது ஒரு தவறு தான். சண்டைகளையே நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. நீங்கள் எப்படி சந்தோஷமாக வாழ்ந்தீங்க அந்த வாழ்க்கையை நினச்சி பாருங்கள். அந்த வாழ்க்கையை நினச்சி பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பிரிவு ஒன்று வாழ்வில் வந்து கடவுளே நினச்சா கூட பிரிக்க முடியாது. அப்படி தான் கணவன் மனைவி உறவு எப்போதுமே இருக்கணும். எப்படி வந்து சிவபெருமான் வந்து ஒரு பாதி சிவனும் இன்னொரு பாதி பார்வதியும் எப்படி இருந்து காட்சி கொடுத்துருக்காங்களோ இதுதான் கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறதுக்காக தான், இப்படி தான் வாழணும் அப்படிங்கிறதுக்கு தான் காட்சி கொடுத்துருக்குறாங்க. உங்களை வந்து நீங்கள் ஏன் தனித்தனி அப்படிங்கிறது நினைக்கவே கூடாது. 2 பேரும் ஒன்று தான். அதனால் வந்து பிரிவுகளை நினச்சி கவலைப்படக்கூடாது. முடிஞ்சதும் முடிஞ்சிருச்சு. இனிமையான வாழ்க்கையை நினச்சி 2 பேரும் சேர கற்றுக்கோங்க. மனம் விட்டு பேசினாலே பல பிரச்சனை தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். சாரி கேட்டாலே பல பிரச்சனைகள் தீரும். பிரிவை நினச்சி கவலைப்படாமல் ஒன்று சேருவதற்கான வழிகள் தேடுங்க. பிரிந்த உறவுகள் எல்லாமே ஒன்று சேரும். கடவுள் நம்பிக்கையோட இந்த வழிபாடும் செய்து பாருங்கள், நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். தை தேய்பிறை பஞ்சமி பூஜை வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிற பதிவு நான் கொடுத்துருக்குறேன். அதை என்டி ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதற்கேற்றப்பல் பூஜை பண்ணிக்கோங்க. இப்போ பிரிந்த உறவுகள் ஒன்று சேரணும் அப்படிங்கிறதுக்காக கற்றாழை தீபம் ஏற்றுக்கோங்க. கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா தேங்காய் தீபம் ஏற்றுக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தீபங்கள் இருக்குது. நமக்கு என்ன பிரச்சனையோ அதற்கேற்ற மாதிரி தீபம் ஏற்றி வைத்து வராகியனை பிரார்த்தனை செய்து பாருங்கள். உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும். வராகியன் அருளால் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை இனிமையாகும், வாழ்க்கை வசந்தமாகும். நினைத்தது எல்லாம் நமக்கு வந்து சீக்கிரமாகவே கை கொடுக்கும். பலமான வாழ்க்கை நிச்சயமாக வாழ முடியும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்துக்கணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த நல்ல ஒரு ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.